ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டிஃபன் ஐட்டம் தான். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன். நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தயிர் இது கூட சேர்த்துருக்கேன். தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இது நல்லா ஊறட்டும். வெள்ளை ரவை பார்த்திங்கன்னா சின்னதும் எடுத்துக்கலாம், பெருசும் எடுத்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சிடலாம். ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் தயிர் சரியாக இருக்கும். தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊறட்டும். இது ஊறுறதுக்குள்ளே நம்ம அடுத்த வேலையை ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை. இது கூட காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட வேண்டியது தான். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். இதுக்கு பொடியாக நறுக்கின கேரட்டும் பீன்ஸும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் ஒரு கேரட் எடுத்திருக்கேன், 4 பீன்ஸ் எடுத்திருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட வேண்டியது தான். காய் 1 நிமிஷம் போல் எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட வேண்டியது தான். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துனா போதும். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு சேர்த்துனா போதும். காய் பார்த்திங்கன்னா ஒரு 70 to 80% வெந்தாலே போதும். இதை இப்போ மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், காய் ஒரு 80% வதங்கிருச்சு. போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம காயை வதக்கிறதுக்குள்ளே ரவை நல்லாவே ஊறிடுச்சு. இந்த ரவையை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வணக்கி வச்சுருக்கிற காய் இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம வணக்கி வச்சுருக்கிற காய் ஆறணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை, அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூட ரவைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். ஆப்ப சோடாயும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட வேண்டியது தான். ஆப்ப சோடா எல்லா பக்கமும் போகிற மாதிரி நல்லா கலந்துக்கலாம், எங்கேயும் திட்டு நிற்கக்கூடாது. இப்போ மாவு ரொம்ப கெட்டியாக இருக்குது, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். எடுத்தோடனே நிறையா சேர்த்துக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட வேண்டியது தான். இதோட பக்குவம் பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணி மாதிரியும் இல்லாமல் மீடியமாக இருக்கட்டும். இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும். அவ்வளோதான், இது நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம இதை சுட ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு சின்னதாக ஆப்பக்கல் மாதிரி இருக்கும்ல, அதை எடுத்துருக்கேன். அது ஃபுல்லாக எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுறலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம், இல்லைன்னா சீக்கிரமாக அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இது ஒரு 2 நிமிஷம் தான், சீக்கிரமாகவே ரெடி ஆயிரும். ஸ்டவ் கண்டிப்பாக ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும், இல்லைனா சீக்கிரமாக வெளியில் கலர் வர ஆரம்பிச்சிடும், உள்ளே வேகாது. இப்போ திருப்பிடலாம். இதே மாவை நம்ம பணியாரக்கல்ல கூட ஊற்றி எடுத்துக்கலாம். நம்ம இதில் தயிர் சேர்த்துருக்கனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். புளிக்காத தயிராக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். திருப்பியாச்சு. இது 1 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போ 2 பக்கமே நல்லா வெந்துருச்சு, கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. போதும், எடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா செய்கிறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம இதில் வெஜிடபிள் சேர்த்துருக்கோம், உடம்புக்கும் நல்லது தான். நம்ம இந்த கேரட்டு பீன்ஸுக்கு பதிலாக எந்த வெஜிடபிள் கூட சேர்த்துக்கலாம். லைட்டாக இருக்கிற வெஜிடபிள்ஸ் எதாவது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே சுட்டு எடுத்தாச்சு. நான் இன்றைக்கி இதுக்கு சாம்பார் சைடிஷாக வச்சுருக்கேன். இது கூட சாம்பார், சட்னி, கார சட்னி எதுவுமே சைடிஷாக வச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.